இப்போ நாங்கள் எதிர்த்து சும்மா ரோட்டில் நடந்து போகிற மாதிரி போகிறோம். நம்ம என்ன செய்கிறோன்றதை நீங்கள் பாருங்க. அப்படி தெரியாத மாதிரி போகிறோம். ரொம்ப தண்ணியில் கையை கழுவுறாங்க. இங்க பாருங்க, காலில் வந்து செருப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன ஒரு வாழ்க்கண்டு மேலே. இப்படி ஒரு வாழ்க்கை வந்து யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது, இப்படி யாருமே வாழ்ந்துடக்கூடாது. உள்ள படிக்காது பொடியன் ஸ்கூலுக்கு போறீங்க. போறலண்ணே. எங்கன்றா பாத்து தேடினா காணல. 20 வருஷத்துக்கு முதல் மகளண்டா இப்ப உங்களை கல்யாணம் கட்டிக்கிற அந்த அக்காவா? ஒரு பொம்பளை இன்னொரு ஆள் மட்டும் விடுவிக்காம இன்னொரு ஆள் இருக்கு. அவங்க என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பகுதி, அதாவது படுவாங்கரையில் காக்காச்சிவட்டை அப்படிங்கிற இடத்துல பம்மியடியில் நின்று கொண்டு இருக்கிறோம். இப்போ நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் போட்டிருந்தோம். இந்த வயல் அறுவடை காலங்களில் வந்து நிறைய வயதானவங்க, நிறைய அக்காவங்கள்லாம் வந்து இந்த களவட்டி நெல்களை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி இந்த வயல்வெளிகள், அடுத்து வீதி ஓரங்கள்லாம் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறத இந்த கண்ணோட பார்க்கக்கூடியமாக இருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது எனக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பரிதாபமாக இருந்தது. அப்போ அவங்கள்ட்ட வந்து நான் நேரடியாக வந்து பேசி இருக்கும்போது அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய வறுமை நிலை எல்லாம் வந்து எனக்கு தெரிய வந்தது. அவள் வந்து நாங்கள் வீடியோவாக பதிவிட்டிருந்தோம். ஒரு சில நாட்களுக்குள்ளே உதவி செய்தால் தான் இவங்களை சந்தித்து நல்ல உதவிகளை செய்ய முடியும், இல்லைன்னு சொன்னவங்க எந்தெந்த இடத்துக்கு போயிடுவாங்கன்றது தெரியாது அப்படின்ற மாதிரி. அந்த வகையில் உடனடியாக வந்து எங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு அம்மா அவங்க உதவி செய்திருக்காங்க. இவ்வளவு தொகை யாருன்றது எல்லாம் வந்து நான் சொல்லிக் கொள்கின்றேன். அப்போ அந்த வகையில் இப்போ பணத்தை எடுத்துட்டு இவங்க நாங்கள் சந்தித்த இந்த 5-6 நபர்களையும் வந்து நாங்கள் இன்றைக்கு எப்படி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலிருந்து போய் தேடிக்கொண்டு இருந்தாங்க. அதாவது வெள்ளாவளி, கூலாவடி, காக்காச்சிவட்டை, இப்படி பல இடங்களில் வந்து இப்போ வேளாண்மை வந்து அறுவடை செய்யப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ இந்த இடம் வந்து சொல்ல இல்லாது. ஏன்னா அவங்க களவட்டிக்கு போகும்போது ஒரு நாளைக்கு இந்த இடத்த போவாங்க, இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடத்த போவாங்க. இப்படியா தான் வந்து அவங்க வந்து அந்த நெல்லுகளை வந்து ஒரு இடத்த போயிட்டு பெற்றுக்கொள்வாங்க. அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்த எல்லா இடத்தையும் வந்து தேடி தெரிஞ்சவங்க கிடைக்கல. அப்போ அவங்க சொன்ன அந்த அட்ரஸுக்கு வந்து விசாரித்து பார்ப்போம். இறுதியாக வந்து நாங்கள் இந்த இடத்த வந்து வந்திருந்தோம். அதாவது அவங்க எங்களுக்கு சொன்ன அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காக்காச்சிவட்டையில் பம்மியடியில் வந்து விசாரித்தா தம்பி சொல்லுவாங்க நாங்கள் எந்த இடம் வந்து. இப்போ நானும் இந்த கேமராமேன் பொடினா ஒரு வைக்கலாம் வந்து வந்திருந்தோம். வந்து அப்போ இந்த இடத்துல வந்து விசாரிச்சிருந்தோம். விசாரிக்கும் போது இந்த ஒரு சில ஐயா அவங்க இதோட இருந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ இதுக்கு முன்னாடியும் ஒரு அக்கா கிட்ட கேட்டிருந்தோம். அந்த அக்கா வந்து வழி சொன்னாங்க. வந்து அப்போ இடத்த நின்று கேட்கும்போது நாங்கள் கதைச்ச அந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாங்கள் சந்தித்த அந்த அக்காவினுடைய கணவர் ஒரு வயசான ஐயா தான். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த ஐயாவில் வந்து நின்று கொள்ளே எல்லாம் இருக்குது. அப்போ அவர் சொல்கிற கதை வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேசம் வேலைக்கு போய் செய்கிறேன், நான் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைக்கு போகிறேன். அப்போ போயிட்டு அந்த கூலியாலாம் சின்ன சின்ன வேலைக்கு நிற்கலாம். ஆனால் அவரால் வந்து அப்படி அந்த பாரதூரமான வேலைகளை வந்து செய்து கொள்ள முடியாது. சரி, இப்போ நாங்கள் இப்போ இந்த ஐயாவோட போய் அந்த அம்மம்மாவினுடைய அந்த அக்காவினுடைய வீட்டை போய் பார்க்க போகின்றோம். பார்த்துட்டு இப்போ அவங்க வந்து இப்போ வீட்டுக்கு திரும்ப வாரத்துக்கு 5:30-6 மணி ஆகுமா பாருங்க. இப்போ காலையில் 6 மணிக்கு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடும் இல்லை. சில இடங்களில் போகிற இடங்களில் சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க. சில வேலைகளை சமைச்சிட்டு போனால் தான் சாப்பிடலாம். அவங்க வந்து இப்போ 6 மணி அளவுலாம் இப்போ வீட்டுக்கு திரும்ப வருவாங்களாம். இப்போ அந்த ஐயா சொன்னார், இப்போ நாங்கள் இந்த ஐயாவோட நேரடியாக போயிட்டு அவங்களோட வீட்டை பார்க்க போகிறோம். அவங்களோட வீடு எப்படி இருக்குது, அவங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருக்காண்டு. இப்போ நாங்கள் அந்த முதற்கட்ட ஒரு சின்ன உதவி செய்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் ஒரு அவசர உதவின்றதால அப்போ நாங்கள் இப்போ அந்த ஐயாவுடைய வீட்டை போகிறோம். இந்த ஐயா வந்து நின்று கொண்டிருக்காரு. அப்போ நாங்கள் இந்த வரும்போது வந்து அந்த ஐயாவோட கதைச்சு அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பக்கத்தில் வந்து இந்த ஐயா இந்த நின்று கொண்டிருக்காரு. இந்த ஐயாவுக்கு பின்னாலே நாங்கள் இப்போ அப்படியே போக போகிறோம். சரி, அப்போ என்ன தூரம் இல்லை தானே, பக்கத்தில் என்ன கொஞ்சம் தூரம் தான். சரி, ஓகே.
ஐயா இந்த தங்கம்மா அவங்களோட வீட விட தெரியுது அந்த கையில வந்து கட்டு போட்டு தெரியும் ஓ அவங்களோட வீட்டை போகணும் தெரியுமா வீடு வேலை போறேன்னு ஆ அவன் இதே அடிக்க வயலுக்குள்ள போய்ப்பானு வயலுக்குள்ள எல்லாம் தேடி போடுவான் பாரு ஒரு இடத்தையும் காணல ஆளு சந்திக்கணும் எத்தனை மணி போல இருவாங்க எத்தனை மணி போல அவ்வளோ தூரம் போய் பார்க்க சில நேரம் நின்றால அவங்களோட வீட்டை நிக்க மாட்டான் நிக்க மாட்டானு அவ்வளோ தூரம் போய் கேட்பேன் எதுக்கும் நான் தான் அடிக்கிறேன் இல்ல ஆள் இப்ப எந்த பக்கம் போனவங்க தெரியாது உங்களுக்கு எங்கன்றாப்பா தேடினா காணல சந்திக்கணும் ஐயா அவங்களோட மகளும் இல்லையா அந்த மகளும் தான் நீ போற என்ன நெல்லடுக்கு ஐயா என்ன வேலை செய்யறப்ப மேசம் வேலையா அப்ப அந்த அம்மம்மாட மகள்ற புருஷனா நீங்க அப்ப சரியான இடத்த வந்து கேட்டீங்க நாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அப்ப உங்களோட பேர் என்ன 2 பேர் சிவலிங்கம் சிவலிங்கம் அப்ப மேசம் வேலை இருந்தீங்க அப்ப உங்களுக்கு எத்தனை வயது எனக்கு 65 65 சரி ஓகே என்னன்னு சொன்னா நாங்க வந்து அந்த அம்மம்மாவையும் அந்த அக்காவையும் வந்து தேடி எல்லா இடமும் திரிஞ்சு அப்படி வந்தாங்க இப்போ கடைசியா அவங்களோட வீட்டு அட்ரஸ் கேட்டு அவங்களோட வீட்டை நேரடியா போய் பார்ப்போம் தான் வந்தாங்க வந்து ஏதோ ஒரு ஜங்ஷன் இதை வந்து பம்மியாடி சந்தி காக்காச்சோட்டையில பம்மியாடி சந்தியில வந்து அப்ப அவங்க வந்து கேட்க சொன்னாங்க அட்ரஸ் கேட்டா வீடு காட்டுவாங்கன்ட்டு அப்ப இந்த இடத்த வந்து நாங்க விசாரிக்கும் போது சரியா வந்து அந்த அக்காவுடைய கணவர்கிட்ட வந்து நாங்க அட்ரஸ் கேட்டியோம் அப்ப ஐயா இப்ப என்னண்டா அப்ப உங்களோட வீட்டை வந்து உங்களோட வாழ்வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் நீங்க என்ன தொழிற்சிக்கிறீங்க மேசம் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிடுறாயா இல்ல அதான் நீங்க மேசம் பேர் சொல்றீங்க மிஷன் தான் இருக்கிற மிஷன் தான் சின்ன சின்ன வேல் வந்து எடுக்கானுண்டு சின்ன சின்ன வேலையும் செய்யல நல்ல காய்ச்சாங்க கூப்பிட மாட்டாங்க தெரியாது வேலை எனக்கு அப்ப உங்களோட தொழிலுக்கு வாழ்வாரத்துக்கு என்ன செய்றீங்க இப்படிதான் கஷ்டப்பட்டபடி உள்ள போய் நிலைக்கில கூட இருந்தா அதை செஞ்சு சாப்பிடுறது கீரை காய்ச்சி வராது பார்த்து போடுறோம் அவங்களோட மனைவி கொண்டு வர அந்த நெல்லு கொண்டு வர அந்த இடத்துல தான் நீங்க வந்து வாழ்ந்து கொண்டீங்க அப்படியா சில பேர் இருந்துட்டு நாளைக்கு 2 நாளைக்கு வேற வரும் அது நட்டுக்க வராது இந்த அளவு செய்வேன் நல்லாட்டி அது நீ வீட்டு இருந்து நம்ம தருவாங்க வீட்டாக்கா இப்போ உங்களுக்கு ஐயா இப்போ ஏதாவது உதவி செய்யணும்டா தொழில் ஒன்று ஏற்பாடு செய்து தரணும்டா அப்படியா தொழில் ஏற்பாடு செய்து தரணும் உங்களுக்கு தெரியும் எனக்கு செய்யக்கூடிய தொழில் ஒன்று காட்டுன்னு வச்சுனாங்க நீங்க என்ன தொழில் செய்வீங்க எது இருந்தாலும் வியாபார தொழிலோ ஏதோ லோடு எல்லாம் தூக்க மாட்டேன் நானும் செய்தப்படி செய்யலாம் இல்ல இப்போ உங்களுக்கு தொழில் செய்யறவங்களுக்கு தானே தெரியும் என்ன தொழில் செய்யலாமண்டு மேலே சின்ன சின்ன வேலை இருந்தால் செய்யலாம் சின்ன பெரிய வேலை செய்யலாம் மேசம் வேலை நீங்க செய்ய மாட்டீங்க அப்ப என்ன நிக்க கொள்ளைய வந்து இடுப்புல கையை குத்தி இப்படி நிக்கீங்க செய்யலாமே அப்ப ஆக்கள் கூப்பிட்டு பண்ணானே அதைத்தானே ஐயா கேட்கேன் இப்ப உங்களால வந்து செய்ய முடியாது ஆனா நீங்க சொல்றீங்க செய்வீங்கண்டு அப்ப அதான் வேற ஏதாவது தொழில் உண்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரணும் அப்படியா தொழில் நான் ஒரு ஆடு மாடுகள் அப்படி நிற்கிறாங்க ஓகேண்ணே பார்த்து செய்யலாம் சரி ஓகே என்னன்னு சொன்னா அப்ப உங்களோட வீட்டை கொஞ்சம் அப்படியே போமா ஒரு உங்களோட வீட்டு காட்டுங்களேன் சைக்கிள்ல வந்து நீங்க என்ன என்ன இது என்ன பொடிங்க நம்ம இருந்தது இந்த பொடியின் கடை சாவுடுங்க பக்கத்துல அங்க கடை பார்த்து சொல்லி போட்டுங்களா ஊரு பெரிய கடை அது நம்மள அவன் நடந்தா போகணும் சைக்கிள் எடுங்க போ சரி இப்போ நாங்கள் இந்த ஐயாவுடைய அந்த வீட்டை போயிட்டு அப்படியே வீடியோ நாங்கள் தொடர்றோம் போகும்போதும் அவங்களோட இடங்கள் அவங்களோட ஏரியாக்களையும் காட்டிக் கொள்கின்றேன் போவோம் என்ன நாம் வந்து நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம் இப்போ நமக்கு சரியான ஒரு கேமராமேன் திட்டவட்டமாக நாங்கள் வந்து வச்சுக்கொள்றது இல்லை நிற்கிற ஃப்ரெண்ட் மாதிரி தான் வந்து கூட்டி வரேன் அப்போ இன்றைக்கு ஒரு ஃப்ரெண்ட் பொடியன் அப்படியே கூட்டி வந்தேன் இப்போ வர்ற பைக்கில் வந்து கொண்டிருக்கேன் ஐயாவுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் ஐயா 2 குழந்தை 2 பிள்ளைகள் 2 பேர் எத்தனை மணி படிக்காங்க 10ஆம் ஆண்டு படிக்குது ஒரு படியிலே கொஞ்சம் இது குறைவு கஷ்டப்பட்டு வளம் குறைஞ்சாலே அவரை பள்ளிக்கு போக்காட்டு
என்னையா அதை பாரு பள்ளிக்கு ஒரு டீச்சராக படிப்பிச்சு ஆ ஆன படி ஆ. டீச்சர் அதை நல்லா படிப்பாங்களா உள்ள படிக்காது பொடியன் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆ போறலண்ணே அப்ப ஐயா போகலையா ஐயா உங்களோட மனைவியோட அந்த நெல் எடுக்கிறதுக்கு வீட்டிலையும் ஒருத்தர் இல்லைன்னு வீட்டை பார்த்து கொண்டிருக்கீங்க வீட்டையும் பார்க்கணும் ஆ பொடியன் நிற்கான் ஆ இங்கே போயிடலாம் சென்னையில் இதுக்கு அடுத்த வீடு தான் ஆ முன்னு கடுங்க ஐயா இல்லை வந்து படுத்து இந்த வீடு ஐயா ஓமனி அங்காடிக்கெலாம் இந்த வீடு எது அங்காடி கரண்ட்டும் இல்லை இந்த ஸ்கூலுக்கு வரல போல வாங்க ஆ சரி ஐயா இதெல்லாம் அவதிக்கிறேன் ஆரையா அந்த கையிலாதவே அந்த கையில அம்மாவோட வீடு தானே மாமியார் ஆ பயிரெல்லாம் போட்டு ஓடி வச்சுக்கீங்கண்ணே அவள் தான் போடுறது ஆ அப்போ உங்களுக்கு அந்த வீடெல்லாம் இருக்கீங்க ஐயா வீட்டு தெரியாத அந்த வீடு தான் இது அப்போ இது இந்த அம்மா கொடுத்தது அது அவளோட மகள் வேட்கணும் போது வெளியே போனேன் ஆகஸ்டில் ஆ 20 வருஷத்துக்கு முதல் மகளண்டா இப்போ உங்களை கல்யாணம் கட்டிக்கிற அந்த அக்காவா ஒரு பொம்பளை 2 ஆள் மட்டும் இப்படி இருக்காவ இன்னொரு ஆள் இருக்கு அவங்க இங்கே வாரண்டாவை பார்க்க ஆ ஆ நானும் கொஞ்சம் தான் பார்க்குறேன் ஆ இங்கே கரண்ட் தான் இல்லை ஆ உள்ளுக்கு பூசல்ல ஊடெல்லாம் ஆ அங்கே ரூம் பூசல்ல ஆ கிச்சன் பூசல்ல ஆ சரி வாங்க ஐயா வாங்க நம்ம பிரச்சனை இல்லை விடுத்து வாங்க விடுத்து வாங்க இதெல்லாம் அவள் கூட்டி போட்டு தான் போகிற முடியாது அப்படியே இல்லை வாங்க உங்களுக்கு கலைக்குதா உங்களுக்கு எனக்கு அப்போ இந்த கட்டில் இருங்க அப்புறம் பண்ண ஒரு மணி ஆ கஷ்டம் சரியான ஆ கலைக்குது என்ன சைக்கிள் ஓடி வந்ததுக்கு நான் ஒரு பொருளில் படுத்து வைக்கிறேன் ஆ நீங்கள் அந்த பொடியும் கூப்பிட்டு சாப்பிடு பக்கத்தில் ஓ கொஞ்சம் ஒரு இனிமேல் வாரம் விட்டு போடணும் ம் அந்த மீன் பொடியை கட்டி தருவான் அப்போ உங்களுக்கு இந்த சைக்கிளையா இப்போ ஒரு 300 மீட்டர் தூரம் இருக்குமே நம்ம வந்தது அப்போ இது ஓடி வந்ததுக்கு உங்களுக்கு சைக்கிள் கலைக்குது அப்போ நீங்கள் எப்படி மேஷம் மேலே போகிறீங்க இல்லை அது வந்தாச்சு முடிச்சு எடுத்து போவானுங்க ஆ எடுத்து போனால் அப்படி சின்ன சின்ன வேலில் வந்து விட்டால் தருவானுங்க ஆ அப்படி அப்படியே கஷ்டமான சின்ன கோழி கூடிகள் ஆ அப்படி இப்படி சின்ன கக்கூசிகள் கட்டு ஆ விஷு வாய்வேலி என்ன கொண்டு போவானுங்க ஆ நெடுக்க வந்து படாது ஓ அவர்கிட்ட என்ன பார்த்து கொண்டு போக மாட்டாங்க ஆ நீ எங்கே கஷ்டம் இல்லை ஓ கொண்டு வாங்க அப்போ நான் உங்களுக்கு வீடெல்லாம் இல்லைன்னு வீடு ஓரளவு ஓகே உங்கள் நிறுவனத்தில் இருந்தாலும் வீடு வந்து நான் தான் அது இப்போ எத்தனை வருஷம் வந்து ஆ எத்தனை வருஷம் இது வரைக்கும் ஒரு 12 15 வருஷம் ஆ இந்த உண்டுக்கலாம் அந்த ரூம் 5 வந்து ஒரு இழுக்கல்ல ஆ அந்த உள்ளூடு பூசல்ல அது பூசல்ல இந்த கதவெல்லாம் மனை கையெல்லாம் கூட திறக்கல ஆ கலண்டுத்து என்னடா சில இடங்கள்ல வந்து இப்படியான வீடே இல்லாம இருக்காங்க மரத்துகளை கண்ணெடுத்திருக்காங்க மரத்துகளையா அந்த நுழம்பலை தானே நுழம்பலையே மரத்துகளை போட்டதுல நிறைய குடும்பங்கள் வாழுது ஆனா இங்க உங்களுக்கு நிறுவனத்தால் இப்படி தந்ததே பெரிய விஷயம் ஓமனே இந்த அவக்கு கொடுக்கல இனி அவக்கு எனக்கு இந்த சம்பளம் எடுக்கல இந்த கேர காசு தாங்க அது மட்டும் நம்ம அதுவும் இந்த அந்த மாடு கையும் இல்லை கொடுப்பாரு அதில் ஒரு ரனி அவள் புல்லு பிடுங்க போவாள் பட்டு வழியை புல்லு பிடுங்க கூப்பிட்டாங்கண்டா போவாள் நான் இங்கே புல்லில் பார்த்து பாட்டு அரிசி கிச்சை போட்டு சொத்தக்கு தாக்கி வச்சு போட்டு இருப்பேன் சிலவன் கூப்பிடுவான் சிலவன் வீட்டு போனால் வந்தால் தருவாங்க இந்த 500 1000 1000 போனால் கிடைக்கும் பெரிய அப்போ காலையில் சமைச்சு வச்சு போட்டா சமைச்சு பாரு நான் சமைச்சு தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்போ சாப்பிடல நீங்கள் இன்னும் இல்லை காலையில் நான் சாப்பிட மாட்டேன் பெருசா சாப்பிடல இல்லை நாங்கள் என்ன அந்த அக்கா அங்கே போய் நெல் எடுக்க போகும்போது சாப்பிடுவாங்க சரி சாப்பிடாதான் போகுங்க சமையாட்டியும் அந்த முடியாது சாப்பிடுங்களா போய் ஒவ்வொரு ரோட்டு ரோட்டா தீயணுமே இங்கேருந்து போனான்டா அப்படியே சுற்றி ஆனண்டபடி சுற்றி வந்த தானியங்கள் கடை இங்கே போனிட்டு அதை சுற்றி அங்கே சுற்றி 30 சுற்றி போய் அதுவும் படும் படாது சரி 3 மணிக்கு 4 மணிக்கு அது இருக்கிற நாளைக்கு அது எத்தனை நாளைக்கு இந்த 10 நாள் சேர்த்த நெல் தான் இந்த கிடக்கிற நெல் பார்க்கலாம் வாமணி காட்டும் பார்ப்போம்க்கா ஏமணி அந்த பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு நாங்கள் பிக்கெட் தான் நெல்லுகள் உங்களுக்கு வசதியில் மணி அதெல்லாம் சங்கிலியெல்லாம் பூட்டி வச்சுக்கிறேன் வீட்டுக்கு போமணி
பாமணியே வா 10 நாள் தான் விட மொத்தத்தில் ஒரு 1.5 முறை வரும் 10 நாள் பாருங்கள் 1.5 வரும் 10 நாளவே அவர் 10 நாள் நடக்கின்ற எவ்வளவு நடந்துருப்பாள் உண்டாப்பா அது வீட்டுக்குள்ள கீழே சீமந்து போடல சீமந்து போடல காலியனே கும்புரி போட்டவனே இல்ல மேல களிமா இருக்கு அது சாணி ஓட்டிக்குமே அது சாணி ஓட்டிக்கணும் சாணி போட்டா ரெண்டும் கிருமிகள் அது இது உண்டு ஓ சாணிக்காண்டு போடுறேன் வருஷத்துக்குள்ள மாற்ற போயிருக்கா பாருங்க இந்த 10 நாள் கூடி சேர்த்து நெல்லு தான் இந்த கிடக்குறது ஒரு மூடை நெல்லு மாதிரி அதுனே ஒரு மூடை வராது ஒரு மூடை மாதிரி அது 10 நாள் தான் கிடக்குறா பாரு உண்டாப்பா நடை ஓ நட எப்படி நட பாருங்க 3 பாவம் இந்த தவாய் போட்டுறான் என்ன இருன்னு செஞ்சுக்கிற கரண்டி சாமான் சுத்தி நீங்க முதல் மேசன் மேல செஞ்சிருக்கீங்கல்ல மேசன்டா நீங்க பாஸ் பாஸ் நீங்க பாஸ் ஆள் போட்டி வேணும் நம்மளே பால் விட்டு ஆஸ்பத்திரியில நான் தான் பேர் செஞ்சேன் பால் விட்டு ஆஸ்பத்திரி அங்க அடிக்கிற ஊர்ல நான் தான் பேர் செஞ்சேன் கொண்டாக்கிறது நீங்க இப்ப கூலியா இல்ல அந்நேரம் செஞ்சிருக்கீங்க இடைக்கிட போய் சின்ன சின்ன வேலையில செஞ்சுட்டு வர பெரிய பெரிய பாஸ் மேல் பெரிய கொண்டாக்கள் அப்சர்கள் இந்த பேர் ஒரு ஊர்ல இருந்து இருக்காங்க நம்மளுக்கு வேற இல்லை அதை ஒப்பரேஷன் பண்ண இது கொஞ்சம் ஆப்பரேஷன் ஒரு 15 தையல் இந்த பண்ணோட அவங்க கிடைக்கிற ஊர் அது ஹார்ட் அட்டாக் பேட் அது பயத்தில் கொண்டு ஆசிரியர் காட்டுறது ஹார்ட் அட்டாக் பேட் வந்தாலும் காட்டுறது வெய்ய வருத்தமா போய் பயந்து போயிடும் செத்தாங்க இப்போ பெண்டாக்கி நாளைக்கு ஆகிட்டு அதுங்க 2 ஃபுட்டையும் பார்க்கணும் அப்ப நாங்க வந்து என்னடா அவங்களை தேடி தெரிஞ்சுனாங்க ஃபுல்லா அந்த அம்மாவையும் காணல கூட மனைவியையும் காணல இனி அவங்களை எங்கண்டு தேர்ற வேண்ட விடத்தை போய் காணுங்க தெரியாது வருவீங்க நீங்க நிப்பாட்டி வைப்பேன் இல்ல நிப்பாடதே இல்ல அவங்கள நாங்க பக்கத்துல வெள்ளாவிலான்னு இருக்கிறாங்க வெள்ளாவிலாம் இருக்கிறாங்க இல்ல நாங்க வெள்ளா டானியர் கடை கிட்ட கல்லடி பிள்ளையார் அவட தான் இருக்கிறேன் இடிப்பாடி என்னடா அவரு கலைக்குது எனக்கு தேவையில்ல நீங்க நீங்க வாங்க எனக்கு தேவையில்ல அடைக்கிட்டேன் இருக்கிறேன் அதுக்கு பக்கத்துல அதுக்கு பக்கத்துல எங்களுக்கு ஒபிஷியலாம் இல்லையா எப்படிதான் நம்மளால வேண்ட சின்ன சின்ன உதவிகளை செய்யறோம் பார்த்து செய்ய உதவியா இருக்கும் அவரையா நாங்க இப்ப போயிட்டு ஒரு 5:30-6 மணிக்கு வந்துருவாங்களா அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க 5 மணிக்கு வந்துருவாங்க 6 மணியா போகும் 6 மணி 6:30 ஆகும் சில அடி நான் 6:30 மணி ஆகுனா விளைகளை கொளுத்தி வச்சுக்கிறேன் தேர்தலை வச்சு வைக்கிறேன் இங்க வந்து 6:30க்கு பிறகு வந்தேன்னா சரி 6:30 பிறகு சூப்பரா வாங்க அப்படின்னு இப்போ வந்து டைம் 2:25 அப்ப நாங்க வந்து இப்ப 12:30 கிட்ட தேடுறோம் வழிகிட்ட தெரிஞ்சு நாங்க பெஸ்ட் ஐயா வெள்ளாவளிக்குள்ள போய் பார்த்து அவங்க சொன்னாங்க வெள்ளாவளிலாம் போவோம்ண்டு வெள்ளாவளில இருந்து பார்த்து விட்டாங்க வெள்ளாவளில பார்த்து பிறகு நம்மளோட நானியல் கடையடி அதுக்கப்புறம் கூலாவடி பாலி அடி வெட்ட 35 வரைக்கும் அப்படி போனாங்க சில டைம் இப்ப வீதியோரம் இருக்கிறவங்க வயலுக்குள்ள போனாங்களா தெரியா பக்கத்து வீட்டுல எங்காச்சும் இங்க கட்டங்காடி அப்ப போயிட்டு யோசிச்சு தெரிஞ்ச உள்ளுவழி எந்திரிவாங்க பிராந்தோட்டம் அப்படி இப்படி உள்வழி எந்திரிவாங்க அது கண்டுபிடிக்க கஷ்டம் அப்ப எங்க கட்டுறாங்களோ அங்க தேடி செய்வாங்க இப்ப நான் 1 மணி தேக்கிட்ட ஓடி பார்த்தோம் ஒரு திரும்ப அந்த அட்ரஸுக்கு வந்து கேட்டு பார்ப்போம் விசாரிச்சு சில டைம் அவங்க வீட்டை நின்றா நான் ஒரு ஆள் நின்றா அப்ப சந்திச்சு காய்ச்சிட்டு கொடுத்துட்டு போனா வந்தாங்க அவங்க இல்ல அப்ப நாங்க போயிட்டு ஐயா நாங்க ஒரு 6 மணி போல வாரோம் சரியா ஒரு 6 மணி 6:30 போல வாரோம் நீங்க சாப்பிடுங்க ஜோசிக்காதீங்க பாப்போம் சரியா சரி ஐயா வாரமா நாங்க போயிட்டு வாரோம் அப்ப அந்த அம்மாவோட வீடு அந்த வீடு அவ்வளவு இருக்க பாப்போம் அவளை இந்த அம்மாவோட வீட்டையும் வாங்க ஆனா இது ஆனா அந்த வளவெல்லாம் மாடியா வச்சுக்கல நல்ல வாம்பு நல்ல வாம்பா தான் கூட ஏரியாவிலேயே அது வந்து பொடியும் தீவிரானே இந்த பொடியும் கொஞ்சம் துடினும் அவன் எந்த இடம் இல்லை அந்த 10 தெரியும் நிறைய பயிர் எல்லாம் வச்சுக்க இந்த மையரி பாலை அவதான் கையிலாண்டாலும் அவதான் நான் கூட கதைக்கிறேன் இது அவ உங்களோட மனைவி வைக்கல பயிர் எல்லாம் அந்த அம்மா வச்சுக்கோங்க கையில சேர்ந்து அவ வட்டிக்கடி தாய் மகன் தானே தாய் மகன் சேர்ந்து செய்யறான் போட்டாரு அவன் ஏன் கதைக்கிறல்ல அம்மாவோட கதைக்கிறல நீங்க கதைக்க மாட்டீங்களா எங்களுக்கா வேண்டி நீங்க கதைக்கணும் காய்ச்சா உங்களுக்கு உதவி நாங்க பரவாயில்ல நீங்க தானே எப்படி செய்யுங்க இல்ல நீங்க கதைக்க மாட்டீங்களா உங்களோட மாமியோட இருக்க பக்கத்துல இருக்கா என்ன நடந்தாரு வரப்படாங்க பாக்கணும் அதான் சொல்றேன் அவ கத்துல பார்த்து இது போட்டு போய் அடிக்கும் அதான் சொல்றேன் நீ என்ன இருப்ப வயது நாளத்துல சந்தோஷமாக சேர்ந்திருக்கணும் அவன் செய்ய மாட்டாவும் என்ன செய்யற அப்படியே இருந்தது போறான்
அவன் ஆமந்திரணும் கடவுளுக்கு தான் தெரியும். அப்ப கதைக்கணும் மாமியோட ஏரியா. மாமி உங்களுக்கு பொம்பளை இருந்தியாகும் சும்மா ஜோக்கு சரியா பிரச்சனை இல்லையோ பாருங்க இந்த அவரை ஊட்டியோட இல்ல இல்ல அந்த அம்மா வந்து வீடு இல்லாத அவ துறக்கல்ல ஆக்கள் இல்லாத விட்ட போறது நல்லா இல்ல இல்ல பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல நம்ம வெளியில நின்று ஆகும் அப்புறம் என்ன நீங்க ஏற்கனவே கதைக்கிறேன் சொல்றீங்க. பாருங்க இந்த வரைக்கும் அவ பிரச்சனை தனியாள் தானே களியெல்லாம் கட்டிக்கணும் அந்த இது எல்லாம் இல்ல நில ஆறும் கடங்கு நேரம் பூந்து அன்றாடவாதி கட்டி மேல்தான் அடிக்குது. அது ஒன்றும் இல்லை. ஓ அவ இந்த புடுங்க நெல்லு தான் கிடக்கு. அதுதான் கல்லம் வந்து என்னது அவ தான் தூக்கிட்டு போகணும் வேணும் வெண்ணடி தூக்குறது. ஓ சரியா ஒண்ணு போயிட்டு வரானா வீடு பிரச்சனை இல்லைண்ணே. வீடு பிரச்சனை அவட மகளுக்கு தானே மற்ற பிள்ளைக்காவும் அவட மகள். சரி அப்ப சந்தோஷம் ஏண்டா நான் நினைச்சேன் நான் வீடு இல்ல வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுன்ற என்ன ஒன்று இருந்தது எங்களுக்குள்ள. ஆனா இங்க பார்த்தா பரவாயில்ல வளவெல்லாம் கூட்டி அவள் நம்மளோட மனுஷன் எல்லாம் கூட்டுற முழு விளவு முடிய 4 மணி கிழமைனா முழு அப்படியே கூட்டி கிளியர் ஆக்கி விட்டு போட்டு பிள்ளைடி சோறு ஆக்கி வச்சு போட்டுதான் அஞ்சோட சரியா நீங்க 7 வரைக்கும் எடுப்புல அடிக்கடி கையை குத்துரு குத்து ஏற்கனவே நான் அந்நியத்தை சின்ன வயது மருத்தா விழுந்தேன் அந்நியம் புத்தகம் அந்த டைம்ல அது விடுப்படி ஒரு விழுந்து என்ன மரத்துல இருந்து அந்நியம் நாம அப்படி கிடக்காது இந்த 1% பெரிய பர்சன்ட். சரி ஐயா நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க கடையடி போறீங்க பாருங்க ஒண்ணு நாங்க போயிட்டு 6 மணி போல வருவோம். அவங்க வந்தாங்கண்டா ஒரு இடத்தையும் போக்காட்டாம இருப்பாடி வச்சுக்கொள்ளுங்க. ஆனா நாங்க சூறா கண்டிப்பா வருவோம். சரி ஐயா சரி அப்ப நாங்க போயிட்டு வரோமா. அப்ப என்னன்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல இருந்து நாங்க இப்ப கிளம்ப போறோம். இப்ப வந்து டைம் சரியா 2:30 ஆகுது. அப்ப போயிட்டு இப்ப பக்கத்துல நின்றதால திரும்ப வந்து இடம் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சியானே. இதுக்கு பிறகும் அவங்கள தேடி அலைஞ்சு தெரியல இந்த இடத்துல நிக்காங்க இடத்துல நிக்காங்கன்னு தெரியாது. வீடுதான் விடியத்துல போக மாட்டாங்க. விடியத்துல 8 மணிக்குள்ள வந்தா சந்திக்கலாம். அப்ப 2 பேரை நாங்க சந்திச்சிட்டோம். இப்ப மிச்சமா இன்னொரு 4 பேர் இருக்காங்க. இப்ப அந்த 4 பேரையும் இப்ப நாளைய தினம் நல்லா அடுத்த நாள் சந்திக்கணும். இவங்கிட்ட கேட்டாலே போய் தெரியும் தானே இப்ப கூட வந்த கூட்டாளிமார் அப்ப ஏண்டா ஒரே ஏரியான்னு தான் சொன்னவங்க. அதான் சரியா நாங்க போயிட்டு பிறகு வாரோம் வந்து அவங்ககிட்ட விசாரி சாப்பிட வந்து. ஓ அதான் அப்போ நாங்கள் திரும்ப வாரோம். அப்போ அவங்களையும் தேடி கண்டுபிடிக்கணும் அவங்கள்ட்ட எந்த இடம். அப்போ நாளைய தினம் அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்களுக்கான அந்த முதல்கட்ட உதவிகளை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். அப்போ ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு அம்மா வந்து உதவி செய்ய முன்வந்துச்சாங்க. அப்போ அதெல்லாமே வந்து நான் இப்போ அடுத்தடுத்து இதில் சொல்லிக்கொள்கிறேன். போயிட்டு வரோமா ஐயா. ஓகே 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 ஐயா. இப்போ நாங்கள் வந்து கொண்டு இருந்தோம். நாங்கள் வீட்டை போகிறதுக்கு வீட்டை போயிட்டு திரும்ப நாங்கள் இப்போ சந்திச்ச அந்த ஐயாவினுடைய வீட்டு அந்த அம்மா அவங்க வந்ததுக்கு பிறகு 6 மணி அளவில் போகலாம் அப்படின்றதுக்காக வேண்டி வார வழியிலே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போகும்போது இந்த இடத்த வந்து வெள்ளம் வந்து அறுவடை இடம்பெற்று கொண்டிருந்தது. அந்த இடத்த இப்போ ஒரு அம்மம்மா வந்து கொட்டுப்பட்ட நெல்லுகள் அந்த கதிர்கள் இருக்கக்கூடிய நெல்லுகளை வந்து கையால் பிச்சு பிச்சு போட்டு கொண்டிருக்காங்க. இப்போ பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இது வரியா மாநில இப்போ நாங்கள் எதிர்ச்சி சும்மா ரோட்டில் நடந்து போகிற மாதிரி போகிறோம். அம்மம்மா என்ன செய்கிறோன்றதை நீங்கள் பாருங்க. அப்படி தெரியாத மாதிரி போகிறோம். அந்த கதிர்களை அந்த வைக்கல் எடுத்துக்காக என்னென்னு சொன்னால் வீட்டை போயிட்டு அந்த கதிரில் இருக்கக்கூடிய நெல்லுகளை பிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி அந்த ஓரமாக நின்று சும்மா நிற்கிற மாதிரி நின்று பாருங்க. தொம்பல் தண்ணியில் கையை கழுவுறாங்க. அம்மாம்மா உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன மாமா? என்ன? விஜயகுமாரியா? சரி அது இது பாருங்க இந்த பேக்கு உள்ளுக்குள்ள அவங்க அள்ளிடிக்கிற அந்த இதை பாருங்க. உள்ள வந்து களியும் வைக்கலும் தான் நெல் இல்லது. என்னங்கம்மா வைங்க
நீங்க எவ்வளோதான் இருக்கிறீங்க? கல்வாஞ்சுடி சூரிய அடிக்க சூரிய அடியா எவ்வளோத்துல இருக்குது? கடற்கடை பக்கம் கடற்கரை. நீங்க இப்ப எங்க களுவாஞ்சுடியா? கல்வாஞ்சுடி களுவாஞ்சுடி நீங்க வந்தீங்களா? என்னத்துல வந்தீங்க? பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த நெல் எடுக்கிறதுக்கு வந்தீங்க. நீங்க வீட்டுல எத்தனை பேர் அம்மா? வீட்டில் தான் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? உங்களுக்கு கணவர் இருக்குதா? எங்க பாரு? ஆ வீடு இருக்கா உங்களுக்கு? எப்படி வீடு? கல்லூடு கல்லூடி இருக்கேன்னு. இப்போ உங்களோட வீட்டை நாங்கள் உங்களை தேடி வரேன்னு சொன்னா எப்படி அம்மா வரணும்? விஜயகுமாரி என்ற கருத்து. விஜயகுமாரி. உங்களோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்குதா? ஃபோன் நம்பர் இல்லைன்னு. களுவாஞ்சுடியில் எவ்வளோத்துக்கு கிட்ட வரணும்? சூரியடி அங்கே தொங்கல். சூரியடி தொங்கல் பாருக்கிட்ட விஜயகுமாரி. விஜயகுமாரி என்று கேட்டால் காட்டுவாங்க. சாப்பிடுதீங்களா? சாப்பாடு கொண்டு வந்தீங்களா? இல்லை நாங்கள் கடையில் வாங்கிட்டோம். என்னன்னு சொன்னாமா நாங்கள் வருவோம். சரி, ஒரு 2-3 நாள் கழிச்சு நாங்கள் வருவோம். விஜயகுமாரி உங்களோட இந்த ஃபோட்டோ காட்டி கேட்டாங்க. அதுக்குள்ள சூரிய அடிக்குள்ள சொல்லுவாங்க. நினை சொல்லுவாங்க. சரியாம்மா போயிட்டு வரேம்மா. கவனமா போயிட்டு வாங்க. நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம்மா இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுவோம். பரவாயில்லையா உங்களுக்கு? பிரச்சனை இல்லையா? அப்போ நாங்கள் போயிட்டு வரோம்மா. கவனமா போயிட்டு வாங்க. சரி, ஓகே. நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வீட்டை போயிட்டு திரும்ப நாங்கள் அந்த அம்மா அந்த அக்காவங்களுக்கான அந்த உதவிகளை செய்ய போகின்றோம். இங்கே பாருங்க, காலில் வந்து செருப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன ஒரு வாழ்க்கண்டு. மேலே இப்படி ஒரு வாழ்க்கை வந்து யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது. இப்படி யாருமே வாழ்ந்துடக்கூடாது. சரி வாங்க போவோம். சரியாம்மா போயிட்டு வரமா?